உங்க ரிலேஷன்ஷிப் போர் அடிக்குதா? அப்ப இந்த 3 சீக்ரெட்ஸை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், க்ளோஸ்னஸ் அண்ட் ஸ்பேஸ். நம்ம பார்ட்னரோட நல்ல க்ளோஸாவும் இருக்கணும் அண்ட் அதே நேரத்துல சம்டைம்ஸ் நம்ம பார்ட்னர் விட்டு விலகி இருக்கணும். எப்படின்னா, நம்ம அம்மாவே எடுத்துக்கோங்க, அம்மா கூடவே ஒரு ரொம்ப நாள் இருப்போம். இப்பெல்லாம் என்னன்னா ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கோங்க. பட் ஒரு 3 மாசம் அம்மா விட்டு பிரிஞ்சு ஒரு ஹாஸ்டல் போயிட்டு 3 மாசம் கழிச்சு வாங்கவேன், மகனே இந்தாடா வாடா மகனே, அது மகனே இது மகனே கறிக்கச்சி அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டாடுவாங்க. டிஃபரன்ஸ் புரியுதா? இதே மாதிரிதான் ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். செகண்ட், அன்பிரடிக்டபிள். எக்ஸாம்பிள் சொல்றேன். படம் ஒண்ணு பாக்குறீங்க, படத்துல அடுத்தடுத்து இதாவன்னு சொல்லி உங்களுக்கே தெரியுது, என்ன ஆகும்? போர் அடிச்சிடும். சோ அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க இதான் அடுத்தடுத்து பண்ணீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா போர் அடிச்சிடும். தேர்ட், எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ். ஆஃப்டர் மேரேஜ் நிறைய பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வீடு ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள்குள்ளேயே மாட்டிக்குவாங்க. ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்ந்து எக்ஸைட்டிங்கான பிளேசஸ் போங்க, ட்ரிப்ஸ் போங்க, அட்வென்ச்சரஸா இருங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆகுது, நல்ல ஸ்பார்க் இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பீப்புள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் இதுதான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கம்முன்னு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஜம்முன்னு மாறிடும்.